ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அய்யனார் துணை சீரியலோட ப்ரோமோ ப்ரெடிக்ஷன் வந்து பார்த்துடலாமா? வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து வரும். சரி வாங்க, இன்னும் வரக்கூடிய காலங்களில் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணிடலாமா? வாங்க. அதாவது வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பல்லவன் இருக்கான் இல்லையா, பல்லவன் வந்து காலேஜில் வந்து ப்ரைஸ்லாம் வந்து வாங்கியிருப்பான். அந்த நேரம் வந்து சேரன் வந்து வராமல் வந்து இருந்திருப்பார். வராமல் இருக்கிறனால இன்னும் நம்ம சேரன் அண்ணே வரலன்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருப்பான். அந்த நேரம் பார்த்து கரெக்டாக சேரனும் வந்து வந்துடுவார். வந்ததுக்கப்புறம் வந்து பல்லவனுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிரும். அதுக்கடுத்து வந்து என்ன பண்ணுவான்னா, பல்லவன் வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், அதாவது சோழன், அதுக்கடுத்து பாண்டி, அப்புறம் நம்ம நிலா எல்லாத்தையுமே வந்து ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு எல்லாத்துக்கும் ஒரு மெடலை போட்டுவிட்டு ரொம்ப வந்து சந்தோஷப்படுவான். எல்லாருமே பார்த்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க. வீட்டுக்கு காரில் வந்து போயிட்டுருப்பாங்க. காரில் போயிட்டுருக்கும்போது வந்து நம்ம பல்லவன் வந்து மறுபடியும் சேரன்ட்ட வந்து மன்னிப்பு கேட்பான். என்ன சொல்லுவான்னா, என்னை மன்னிச்சிருனே, நான் வந்து அன்றைக்கி வந்து அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, நீ வந்து வரமாட்டியோ அப்படின்னு நினச்சி நான் வந்து ரொம்ப பயந்துட்டேன், ஆனால் நீ வந்து வந்ததுக்கு வந்து ரொம்ப நன்றி, அந்த மாதிரி வந்து சொல்கிறான். வந்து சேரன் சொல்கிறாரு, சரி விடுடா, அதனாலலாம் ஒன்றும் இல்லை, என்ன நடக்க போகுது, நான் வந்து நீ வந்து அப்படி பண்ணிட்டா அப்படின்றனால தான் கோவமாக இருந்தேன், ஆனால் நீ வந்து நல்லா வரணும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து கோவமாக இருந்தேன், நீ வந்து எனக்காக வந்து இவ்வளோ தூரம் மாறி இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஜாலியாக பேசிட்டு போயிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து காலையில் ஆயிடுது. என்ன நடக்குதுன்னா வந்து சேரன் சந்தா கல்யாணம் வந்து நடக்க போகுது. அதுக்காக வேண்டி எல்லாருமே வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. வீட்டில் உட்காந்து ஹாலில் உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இந்த மாதிரி இப்போ கல்யாணம் அப்படின்னு சொல்லி நடக்குதுன்னா வந்து நிறைய செலவெல்லாம் வந்து இருக்கும். அதாவது வந்து சாப்பாட்டுக்கு செலவு இருக்கும், அதே மாதிரி இந்த மண்டபம் அந்த மாதிரி செலவு இருக்கும். இந்த மாதிரி நிறைய செலவுகள் வந்து வரும். அதனால வந்து நம்ம நிலா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு நோட் எடுத்து எல்லாத்துக்கும் வந்து எவ்வளோ கணக்கு வரும் அப்படின்ற மாதிரி போட்டு பார்க்குறாங்க. சாதாரண ஒரு கல்யாணம் வந்து சிம்பிளாக பண்ணணுன்னாலே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து ஒன்றுத்துக்கும் இப்போ வந்து வீட்டு முன்னாடி பந்தல் போடுறது செய்கிறதுக்கு இவ்வளோ பணம், அதுக்கடுத்து இந்த கேட்ரிங்க்கு இவ்வளோ பணம், அப்புறம் வந்து பொண்ணு மாப்பிள்ளைக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கிறது, அப்புறம் நமக்கு ட்ரெஸ் எடுக்கிறது, அவங்களுக்கு ஏதாச்சும் கோல்டு பண்ணணும், அந்த மாதிரி இதுக்கெல்லாம் இவ்வளோ பணம் வரும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு வாரத்துக்குள்ளேயே கல்யாணத்தை முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. பேசி முடிச்சோன்னே வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு, அப்போனா பொண்ணுக்கு செயின் போடுறதுக்கு யோசிக்கும்போது நம்ம நடேசன் என்ன சொல்கிறேன்னா, நான் போட்டுக்கிறேன், யாரும் போட வேணாம், நான் வந்து செயினுக்கு வந்து நான் வந்து பொறுப்பு அப்படின்னு சொல்லி வந்து சொல்லிடுறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு, ஆனாலுமே இவங்களுக்கு வந்து மனசு வந்து மேவவே இல்லை. என்னென்னா வந்து இப்போ 4 நாள் 5 நாள் தான் இருக்குது கல்யாணத்துக்கு, அதுக்குள்ளே வந்து இவ்வளோ காசு வேணுமே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. நிலாவும் வந்து ஒரு ஆளே வந்து இவர் இதெல்லாம் நிறையா வந்து பண்ண முடியாது, ஆளாளுக்கு வந்து என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் வந்து அரேஞ்ச் பண்ணணும், அப்போ தான் வந்து கல்யாணத்தை வந்து சிறப்பாக பண்ணி முடிக்க முடியும், நம்ம சிம்பிளாக பண்ணாலுமே வந்து இவ்வளோலாம் செலவு இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிச்சுட்ருக்காங்க. இந்த மாதிரி தான் வந்து இனிமேல் வந்து நடக்க போகுது. சரி பொறுத்திருந்து பார்க்கலாம், இந்த மாதிரி நடக்குதா இல்லை வேறு மாதிரி நடக்குதான்னு. நாளைக்கு இந்த சீரியலோட ப்ரோமோ ப்ரெடிக்ஷன் வந்து பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.